Pebbles Tamil. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா, கோவை சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பூந்தி லட்டு. பூந்தி லட்டு செய்கிறதுனாவே எல்லாருமே ரொம்ப யோசிப்பாங்க. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா நல்லா முத்தாக அந்த விழ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாழாக விழ ஆரம்பிக்கும். அப்போ என்னென்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. பூந்தி லட்டு செய்கிறப்போ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோன்னா, பூந்தி லட்டு ஒரு டைம் நீங்கள் ஊற்றிட்டு திருப்பி அதை வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி ஊற்றி பாருங்கள். அதே மாதிரி என்ன, அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிடணும், அதை தொடச்சிடணும் துணியை வச்சு. அப்படி ஊற்றுனீங்கன்னா அதாவது பூந்தியுமே என்னென்னா முத்தாக விழ ஆரம்பிக்கும். இதுதான் டிப்ஸ். இது ஈஸியாக நீங்கள் செய்யலாம். இது கூட என்னென்னா சாஃப்டாக வர்றதுக்காக நம்ம பேக்கிங் சோடா கட்டாயம் இதுக்கு ஆட் பண்ணிங்கன்னா தான் பூந்தி லட்டு செய்ய முடியும். இல்லைனா என்னென்னா கிறிஸ்பி ஆயிரும், அதாவது காரா பூந்தி மாதிரி ஆகிடும். நம்ம அதனால் பேக்கிங் சோடா ஆட் பண்ணி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடலை மாவு ஒரு 200 கிராம் சேர்த்துக்கலாம். அதாவது என்ன, சளிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம பேக்கிங் சோடா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். விஸ்க் இருந்துச்சுன்னா நம்ம விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு சிட்டிகை ஃபுட் கலர் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். அதாவது நம்ம ஒரு கரண்டி எடுத்து அந்த பூந்தி கரண்டியில் விட்டுட்டோம்னா அப்படியே முத்தாக விழணும். அந்த பதத்தில் நம்ம கரைச்சிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பூந்தி என்னென்னா முத்தாக விழ ஆரம்பிக்கும். இதை என்னென்னா 1 நிமிஷம் வரைக்கும் வெந்தால் போதும். மொறுன்னு ஆகாமல் பார்த்துக்கணும். நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த லட்டு செய்கிறப்போ என்ன ஒரு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி விட்டுட்டு திருப்பி நீங்கள் விடுறப்ப என்னென்னா இந்த கரண்டியை வாஷ் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா அதாவது அதே மாதிரி முத்தாக வரும். இல்லைனா வாலாக வர ஆரம்பிச்சிடும், அதாவது நீண்டு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்கே மாவு இருக்கிறதுனால நம்ம ஒரு டைம் ஊற்றுறப்பவும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது லட்டு பிடிக்க நல்லாயிருக்கும், அதாவது முத்தாக இருக்கும். இப்போ என்னென்னா ஆயில் வச்சுருக்கேன். இது ஓரளவுக்கு நல்லா காயிட்டும். நம்ம இது இன்னும் மொறுன்னு வராமல் சும்மா லைட்டாக நல்லா ஒரு கலர் வந்ததுக்கப்புறமே நம்ம எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சொதன்னு தான் வேகணும். அதாவது போட்டு 1 நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துடணும். அதுதான் முக்கியமான டிப்ஸு. அதே மாதிரி இதை வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இது லைட்டாக அப்படியே டேப் பண்ணிகிட்டே இருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டேப் பண்ணணும். பார்த்திங்கன்னா முத்தாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ என்னென்னா ஒரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா அது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இது நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். செகண்ட் டைம் நம்ம போட போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டேன். முத்தாக இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ என்னென்னா ஒரு டைம் நீங்கள் வாஷ் பண்ணி போட்டிங்கன்னா அது மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்தாலே போதும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். ஆயிலை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே அதாவது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் காய்ச்சிக்கலாம். லட்டுக்கு நம்ம 2 கப் ஆட் பண்ணோம். இதுக்கு என்னென்னா 1.5 கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாவே சுகர் தெரியும். அதாவது ஸ்வீட் ரொம்ப தேவைங்கிறவங்க 2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது என்னென்னா 1 கம்பி பதம் வரைக்கும் நம்ம வச்சு எடுக்கணும். இப்போ காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் காய்ச்சிக்கலாம். லட்டுக்கு ஏலக்காயும் அப்படியே தட்டி போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் ஆல்ரெடி 1 இருக்குது. இதை நம்ம சீடை எடுத்துக்கலாம். அதனோட ஸ்கின்னை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இதுக்கு ஒரு 4 ஏலக்காய் அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு நான் செய்கிறது என்னன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தடு. பிகினர்ஸ் ஈஸியாக கற்றுக்கலாம். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா சுகர் சிரப் ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 1 கம்பி பத அளவுக்கு நல்லா இதாகிடுச்சு. ஒரு ஸ்ட்ரிங் வந்தாலே போதும். நம்ம பூந்திக்கு பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம அரைக்க வேண்டியதில்லை. பார்த்திங்கன்னா தொட்டிங்கன்னா அப்படியே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். மொறுன்னு ஆயிடுச்சுன்னா பூந்தி லட்டு நல்லா வராது. இதை நம்ம கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நான் அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிடுறேன். நம்ம அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம்.
இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. கிராம்பு வந்து ஆப்ஷனல் தான். இதை வந்து லைட்டாக நம்ம தட்டிட்டு ஆட் பண்ணலாம், இல்லை அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 கிராம்பையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரொம்ப கசந்துடும். இப்போ நம்ம சுகர் சிரப் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரெடியாக வச்சுருக்கிறோம், இதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அப்படியே ஊறி நல்லா கெட்டியாகிடும். நல்லா ஆறணும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஜாஸ்தி கிடையாது, கரெக்டாக இருக்குது. நல்லா ஊறணும். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நெய் விட்டு தாளித்து இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முந்திரி ஒரு 20 முந்திரி எடுத்துக்கலாம். இதை வந்து அப்படியே தட்டிக்கலாம், 1-2 உடைஞ்சாலே போதும். இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து ரொம்ப ஜாஸ்தி தேவையில்லை, ஏன்னா நம்ம பொரிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதுலேயே எண்ணெய் இருக்கும். இதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம், போதும். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை வந்து போட்டுக்கலாம். முந்திரியை ஃப்ரை பண்ணிட்டோம். இது கூட திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம், இந்த சூடே போதும். இதில் 1-2 முந்திரி மட்டும் நீங்கள் வந்து டாப்பிங்ஸ் மாதிரி வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லைனாலும் ஓகே. இதுக்கு நம்ம செலக்ட் பண்ணி ஒரு 2-3 முந்திரி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கூட பாதாம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிரப் ஃபுல்லாக நல்லா இழுத்துருச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா இழுத்துடும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா இறுகிடுச்சு. ஒரு பரட்டிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சேர்த்து வச்சுட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு ஒட்டுதுன்னா நீங்கள் லைட்டாக வந்து கீ கூட தொட்டுக்கலாம். இது என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இறுகிடும். உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இறுகிடும். லட்டு பிடிச்சிட்டோம். இதுக்கு வந்து டாப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி வச்சுக்கலாம். சுவையான பூந்தி லட்டு ரெடி. தீபாவளி ஸ்பெஷல் லட்டு எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. இது வந்து கடையில் வாங்காமல் சிம்பிளாக ஈஸியாக கடையில் இருக்கிற அதே சேம் டேஸ்ட்லேயே தான் நான் செஞ்சுருக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். பெபிள்ஸ் தமிழ்.